வணக்கம். தி டீப் டைவ்க்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது டேட்டா ப்ராஜெக்ட்ஸ். பிரமாதமான ஐடியாவோட ஆரம்பிக்கிற பல ப்ராஜெக்ட்ஸ் ஏன் சில சமயம் தடுமாறுது, அந்த தடைகளை எல்லாம் எப்படி தாண்டி ஜெயிக்கிறது, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆய்வு. ம் நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு புது டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கலாம், இல்ல சும்மா நாலேஜ வளர்த்துக்கலாம்னு வந்திருக்கலாம். உங்களுக்காக த டேட்டா விஷன் டு வேல்யூ புத்தகத்தோட 11வது அத்தியாயத்தை கொஞ்சம் அலசி அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கோம். கரெக்ட். உண்மை என்னன்னா, எந்த டேட்டா ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அதுல சவால்கள் வரத்தான் செய்யும். ஆனா புத்திசாலியான டீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சவால்களை முன்னாடியே கணிச்சு அதை சமாளிக்க ரெடியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பொதுவான தடைகள் என்னென்ன, அவற்றை எதிர்கொள்றதுக்கு என்ன மாதிரி யுக்திகள் இருக்கு, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா டேட்டா ப்ராஜெக்ட்ஸ்ல வர்ற தடைகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சில பொதுவான வகைகளுக்குள்ள அடங்கிடும். இதை ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பாதி ஜெயிச்ச மாதிரி தான். ஆமா, அதான் மூல புத்தகத்திலயும் சொல்றாங்க. சரி, அந்த பொதுவான தடைகளை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒருவேளை இத சில பெரிய தலைப்புகளா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ப்ராஜெக்டோட அஸ்திவாரத்திலேயே இருக்கிற பிரச்சனைகள், அதாவது டேட்டா மற்றும் நோக்கங்கள் சம்பந்தப்பட்டது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல ரொம்ப முக்கியமானது மோசமான டேட்டா குவாலிட்டி, புவர் டேட்டா குவாலிட்டின்னு சொல்றோம்ல அது. ம் அதாவது உங்ககிட்ட இருக்கிற டேட்டா முழுசா இல்ல, சீரா இல்ல, நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கு, இல்ல சும்மாவே தப்பா இருக்கு. இது பல ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இது எப்படி உருவாகுது? பழைய சிஸ்டம்ஸ்லேருந்து வர்றப்ப எரர்ஸ் இருக்கலாம், இல்ல டேட்டாவை என்டர் பண்றவங்க வேற வேற மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லையா? ஆமா, கரெக்ட். டேட்டாவை செக் பண்ண முறையான வழிகள் இல்லாததும் ஒரு காரணமா இருக்கலாம். அதோட விளைவு? விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். தப்பான டேட்டாவை வச்சு நீங்க எடுக்கிற முடிவுகள் தப்பா போகும். உங்க அனாலிசிஸ் மேல யாருக்குமே நம்பிக்கை வராது. அப்புறம் டேட்டாவை சரி பண்றதுலயே உங்க டீமோட முக்கால்வாசி நேரம் வீணாயிடும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு தீர்வு ஆரம்பத்திலேருந்தே டேட்டா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை சரியா செட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா டேட்டாவை ப்ரொஃபைல் பண்றது, வேலிடேஷன் செக்ஸ் பண்றது, இந்த மாதிரி முறைகளை கொண்டு வரணும். டேட்டா குவாலிட்டிக்குன்னு பொறுப்பான ஆட்களை, அதாவது டேட்டா ஸ்டூவர்ட்ஸை நியமிக்கணும். டேட்டா சரியில்லைன்னா அது மேல கட்டுற எதுவுமே ஸ்ட்ராங்கா இருக்காது. சரி, ம்ஹும். அஸ்திவாரத்துல இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை தெளிவான பிசினஸ் நோக்கங்கள் இல்லாம இருக்கிறது. அதாவது லேக் ஆஃப் கிளியர் பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஆமா, நாங்க அனாலிசிஸை இம்ப்ரூவ் பண்ண விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி பொதுவா சொல்லிட்டு எதை அளக்க போறோம், சக்சஸ்னா என்னன்னு தெளிவா டிஃபைன் பண்ணாம இருக்கிறது. இது ரொம்ப காமனான ஒரு சவால். சில சமயம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் நடுவுல கோல்ஸ்ல ஒரு அலைன்மெண்ட் இருக்காது. இல்லனா என்ன தேவைன்னு சரியா டிஸ்கஸ் பண்ணாமலே ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால என்ன ஆகும்? விளைவு, டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன ஃபீச்சர்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகாம போகலாம். ப்ராஜெக்ட்னால என்ன லாபம், அதாவது ROI என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போகலாம். இதுக்கு OKRs மாதிரி மெத்தட்ஸ் உதவுமா? அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கீ ரிசல்ட்ஸ் தெளிவா டிஃபைன் பண்றது. நிச்சயமா OKRs ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசி டிஸ்கவரி ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி நடத்தி ப்ரையாரிட்டிஸை அலைன் பண்ணணும். நாம செய்யற இந்த டேட்டா ஒர்க் கம்பெனிக்கு உண்மையிலேயே வேல்யூ கொடுக்குதாங்கிறத உறுதி பண்றது ரொம்ப முக்கியம். சரி, அஸ்திவார பிரச்சனைகளை பார்த்துட்டோம். அடுத்ததா டெக்னாலஜி மற்றும் டேட்டாவை இன்டகிரேட் பண்றதுல இருக்கிற சவால்களை பத்தி பேசலாம். டேட்டா சைலோஸ் அப்புறம் இன்டகிரேஷன் சேலஞ்சஸ் பத்தி சொல்லுங்களேன். இது பல கம்பெனிகள்ல இருக்கிற ஒரு பிரச்சனை. டேட்டா வேற வேற டிபார்ட்மெண்ட்ல, வேற வேற சிஸ்டம்ல தனித்தனியா லாக் ஆயிருக்கும். அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து அனாலிசிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? காரணம், ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல ஒரு இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்கலாம். இல்லனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு பிடிச்ச டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். இதனால ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்காது இல்லையா? சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் கண்ணுல படாமலே போயிடலாம். ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ண செலவும் நேரமும் அதிகமாகும். ஆமா, இதுக்கு தீர்வா ETL, ELT பைப்லைன்ஸ், APIs இல்லனா ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். சில சமயம் டேட்டாவை காப்பி பண்ணாம இருக்கிற இடத்துல இருந்தே ஆக்சஸ் பண்றதுக்கு டேட்டா வெர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி கூட ஹெல்ப் பண்ணும். நோக்கம் என்னன்னா டேட்டாவை பத்தின ஒரு யூனிஃபைட் வியூவை உருவாக்குறது தான். டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இன்னொரு சவால் டெக்னாலஜி மிஸ்அலைன்மெண்ட். அதாவது நம்ம வாங்கின டூல்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மளோட உண்மையான தேவைக்கு, யூஸ் கேஸ்க்கு இல்ல கம்பெனியோட ஸ்கில் செட்டுக்கு பொருந்தாம போறது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சில சமயம் வெறும் டெமோக்களையோ இல்ல மார்க்கெட்ல இருக்க ஹைப்பையோ நம்பி டூல்ஸை வாங்கிடுவாங்க.
நிஜமா அதை நம்ம சூழல்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. டீம்ல இருக்கிறவங்களுக்கு அந்த டூலை யூஸ் பண்ண தெரியுமா, அதோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் டிசிஓ எவ்வளோ, இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இதோட விளைவு தேவையில்லாம அதிக செலவு, வாங்கின டூலை யாருமே சரியா யூஸ் பண்ணாம இருக்கிறது, இல்லனா சீக்கிரமே வேற பிளாட்ஃபார்முக்கு மாற வேண்டிய கட்டாயம் வர்றது. கரெக்ட். இதை தவிர்க்க டூல்ஸை செலக்ட் பண்ணும்போது தெளிவான கிரைட்டீரியா வச்சு இவாலுவேட் பண்ணணும். கம்பேட்டிபிலிட்டி, தேவையான ஸ்கில்ஸ், டிசிஓ, ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம் பார்க்கணும். வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பிஓசி செஞ்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. ஒருவேளை இது செட் ஆகலனா அடுத்து என்ன பண்றதுங்கிற எக்ஸிட் பாத்ஸையும் முன்னாடி யோசிச்சு வைக்கணும். ஓகே, அடுத்ததான் ப்ராசஸ் மற்றும் ப்ராஜெக்டை செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்களை பார்க்கலாம். ஓவர் இன்ஜினியரிங், அதாவது தேவையில்லாம ஒரு ப்ராஜெக்டை பெருசாக்குறத பத்தி புத்தகத்துல சொல்றாங்க. இத பெருங்கடலை கொதிக்க வைக்கிறது, பாயில் தி ஓஷன்னு சொல்றாங்க. ஆமா, இது ஒரு பொதுவான தப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேல்யூவை டெலிவர் பண்றதுக்கு பதிலா ஒரே நேரத்துல எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னு ஒரு பெரிய பல வருஷம் போற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படி பண்றாங்க? ஒரு பர்ஃபெக்டான கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லனா அஜைல் இட்டரேட்டிவ் முறைகளோட நோக்கத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் காரணமா இருக்கலாம். இதனால ROI லேட் ஆகும், ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆக ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும், ஸ்பான்சர்ஸ் டயர்ட் ஆயிடுவாங்க, பட்ஜெட்டும் தாறுமாறா போகும். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு முக்கியமான தீர்வு ஆரம்பத்திலேயே சில குவிக் வின்ஸை டெலிவர் பண்றது. ப்ராஜெக்டை பல சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு ஒவ்வொன்னா இட்டரேட்டிவா டெலிவர் பண்ணி அதோட வேல்யூவை சீக்கிரம் யூசர்ஸ்க்கு கிடைக்க வைக்கிறது. இது ப்ராஜெக்டோட மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்பிக்கையையும் கூட்டும். இது ஸ்கில்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் கேப்ஸ்ங்கிற அடுத்த சவாலோட தொடர்புடையதா தெரியுது. அதாவது கிளவுட் டேட்டா என்ஜினியரிங், அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் மாதிரி புது டெக்னாலஜிஸ்ல எக்ஸ்பர்டைஸ் இல்லாம இருக்கிறது. சரியா சொன்னீங்க. சில சமயம் ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டியை ஆரம்பத்துல குறைவு மதிப்பிட்டுருவாங்க, இல்லனா நம்ம கிட்ட இருக்கிற ஆட்களை வச்சே மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா தேவையான ஸ்கில்ஸ் இல்லைன்னா அவுட்புட்டோட குவாலிட்டி குறையும், செஞ்ச வேலையை திரும்ப செய்ய வேண்டியிருக்கும், ரீவொர்க், இல்லனா அதிக செலவுல வெளியில இருந்து கான்ட்ராக்டர்ஸை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை வரும். இதை எப்படி தவிர்க்கலாம்? ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, யார்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கில்ஸ் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணணும். கேப் இருந்தா அது எப்படி ஃபில் பண்றது, ட்ரைனிங் கொடுக்கறதா, புதுசா ஆள் எடுக்கிறதா, இல்ல டெம்பரரியா எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்றதான்னு பிளான் பண்ணணும். ப்ராஜெக்ட் சேலஞ்சஸ்ல கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ், செக்யூரிட்டி, பிரைவசி, GDPR, HIPAA மாதிரி ரெகுலேட்டரி தேவைகளை கவனிக்காம விடுறது. இது ரொம்ப ஆபத்தானது. பல டீம்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டோட கடைசி ஸ்டேஜ்ல தான் கவர்னன்ஸ் டீம்ஸை போய் பார்ப்பாங்க, இல்லனா அந்த சட்டத்திட்டங்களை சரியா புரிஞ்சுக்காம இருப்பாங்க. இதோட விளைவு லீகல் ஃபைன்ஸ் வரலாம், கம்பெனியோட ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகலாம், கடைசி நேரத்துல கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்றதுனால டிலேஸ் வரலாம். அப்போ கவர்னன்ஸ் ஆரம்பத்துல இருந்து எப்படி இன்டகிரேட் பண்றது? இதனால ப்ராஜெக்டோட வேகம் குறைஞ்சிடாதான்னு சிலர் கேட்கலாம். நல்ல கேள்வி. ஆனா கவர்னன்ஸை ஒரு தடையா பார்க்காம ப்ராஜெக்டோட ஒரு பகுதியா பார்க்கணும். கவர்னன்ஸ் பை டிசைன் அப்படிங்கிற அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். அதாவது செக்யூரிட்டி, கம்ப்ளையன்ஸ் தேவைகளை பிளானிங் ஸ்டேஜ்லேயே கன்சிடர் பண்ணணும். கம்ப்ளையன்ஸ் செக்லிஸ்ட்ஸ், ஆட்டோமேட்டட் பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது பின்னாடி வர்ற பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கும். ஃபைனலா மனிதர்கள் சம்பந்தப்பட்ட சவால்கள், ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட் சரியா இல்லாதது, அதாவது பிசினஸ் சைடுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் நடுவுல சரியான கோஆபரேஷன் இல்லாதது. இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. சில சமயம் டேட்டா ப்ராஜெக்ட்ஸை வெறும் IT ப்ராஜெக்ட்ஸா பார்த்துடுவாங்க. பிசினஸ் யூசர்ஸ் அதுல போதுமான அளவு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. முறையான ரிவ்யூ மீட்டிங்ஸோ டெமோக்களோ இருக்காது. அதனால என்ன ஆகும்? இதனால என்ன ஆகும்னா, கஷ்டப்பட்டு உருவாக்கின சொல்யூஷன்ஸ் யாருடைய தேவையும் பூர்த்தி செய்யாது. அதனால அது ரொம்ப கம்மியா தான் யூஸ் ஆகும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ஒவ்வொரு டெவலப்மெண்ட் சைக்கிள்லயும் இட்டரேஷன் பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸை தவறாம இன்வால்வ் பண்ணணும். அவங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கணும், அவங்களோட ஃபீட்பேக்கை கேட்கணும். சில பிசினஸ் லீடர்ஸை பிசினஸ் சாம்பியன்ஸா அப்பாயிண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் சக்சஸ்க்கு அவங்களையும் பொறுப்பாக்கலாம். இந்த தொடர்ச்சியான உரையாடல் தான் உருவாக்கின சொல்யூஷன்ஸை எல்லாரும் ஏத்துக்கிறத அடாப்ஷனும் உறுதி செய்யும். இதோட தொடர்புடையதுதான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர்ஸ். புது சிஸ்டம்ஸ், ப்ராசஸஸை யூசர்ஸ் எதிர்க்கிறது இல்லனா யூஸ் பண்ண மறுக்கிறது. ஆமா, மனுஷங்க இயல்பாவே மாற்றத்தை கொஞ்சம் எதிர்ப்பாங்க. தங்க வேலைக்கு ஆபத்து வந்துருமோ, கண்ட்ரோல் போயிடுமோன்னு பயம் இருக்கலாம். இல்லனா அந்த புது சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ண தேவையான ட்ரைனிங் இல்லாம இருக்கலாம், இல்ல கம்யூனிகேஷன் சரியா இல்லாம இருக்கலாம். இதனால நீங்க எவ்வளவு சூப்பரான டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் அதோட யூசேஜ் கம்மியா இருக்கும், செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்டா போகும், பழைய சிஸ்டம்ஸே தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஒரு முறையான சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்.
யூசர்ஸ்க்கு இந்த புது சிஸ்டம்னால என்ன பெனிஃபிட்னு தெளிவா புரிய வைக்கணும். பைலட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாவும் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மூலமாவும் அவங்களுக்கு நம்பிக்கை ஓட்டணும். டேட்டா ப்ராஜெக்ட்ஸோட சக்சஸ் டெக்னாலஜி மட்டும் இல்ல, மனிதர்களையும் சார்ந்து இருக்குன்னு நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக மொத்தம் புவர் டேட்டா, கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ் இல்லாம இருக்கிறது, டேட்டா சைலோஸ், டெக்னாலஜி மிஸ்அலைன்மெண்ட், ஓவர் என்ஜினியரிங், ஸ்கில் கேப்ஸ், கவர்னன்ஸ் பிரச்சனைகள், ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட் கம்மியா இருக்கிறது, சேஞ்ச் ஏத்துக்க மறுக்கிறது, இப்படி பல சவால்கள் இருக்கு. இதையெல்லாம் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு பிளான் பண்ணி செஞ்சா தவிர்க்கலாம் இல்ல சமாளிக்கலாம்னு தெரியுது. சரியா சொன்னீங்க. பெரும்பாலான தடைகளை நம்ம கணிக்க முடியும். சரி, தடைகள் வர்றது சகஜம்னு வச்சுக்கலாம். ஒரு தடை வந்துருச்சு, அதை எப்படி வேகமாவும் திறமையாவும் ஹேண்டில் பண்றது? அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கா? ஆமா, இருக்கு. புத்தகத்துல ஒரு 4 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க் சொல்றாங்க. 1 ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடுறது, 2 தாக்கத்தோட அடிப்படையில ப்ரையாரிட்டைஸ் பண்றது, 3 பொறுப்பை ஒப்படைக்கிறது, 4 கத்துக்கிட்ட பாடங்களை டாக்குமெண்ட் பண்றது. முதல் ஸ்டெப் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது. இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா சின்ன பிரச்சனையா இருக்கும்போதே சரி பண்றது ஈஸி, செலவும் கம்மி. ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகி மத்ததையும் பாதிக்கும். அதுக்கு பேரு நாக் ஆன் எஃபெக்ட்ஸ். உதாரணமா, சோர்ஸ் டேட்டா சரியில்லைன்னு லேட்டா கண்டுபிடிச்சா அது கேபிஐகளை பாதிக்கும். அப்புறம் உங்க அனாலிசிஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இது எப்படி செய்யறது? ப்ராஜெக்டோட டெலிவரி கேபிஐஸ், வெலாசிட்டி, டிஃபெக்ட்ஸ், அடாப்ஷன், டேட்டா குவாலிட்டி ஸ்கோர்ஸ், டீமோட ஹெல்த், கிளாரிட்டி, ஒர்க்லோட், மொரல், ஸ்டேக் ஹோல்டரோட சென்டிமெண்ட், பல்ஸ் செக்ஸ், இன்ஃபார்மல் செக்இன்ஸ் இதையெல்லாம் தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும். ஒரு ரீட்டைல் அனலிட்டிக்ஸ் டீம் அவங்களோட டேஷ்போர்ட் ஸ்லோவா லோட் ஆகிறத யூசர் ஃபீட்பேக் மூலமா 2வது வாரத்திலே கண்டுபிடிச்சு சரி பண்ணாங்க. அதனால யூசேஜ் குறையாம பார்த்துக்கிட்டாங்க. ஆட்டோமேட்டட் பைப்லைன் டெஸ்ட், வீக்லி ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸ் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். சரி, அடுத்த ஸ்டெப் தாக்கத்தோட அடிப்படையில ப்ரையாரிட்டைஸ் பண்றது. எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல சரி பண்ண முடியாது இல்லையா? நிச்சயமா, டைமு, ரிசோர்ஸ் எல்லாம் லிமிட்டட் தான். அதனால எந்த பிரச்சனை அதிக பாதிப்பை ஏற்படுத்துது, எதை முதல்ல சரி செய்யணும்னு டிசைட் பண்ணணும். இது ப்ராஜெக்ட் ஸ்பான்சர்ஸ்க்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொடுக்கும். பிரச்சனையின் தீவிரத்தை, சிவியாரிட்டியை மதிப்பிடணும். ஹையா கோர் வேல்யூவை தடுக்குதா, மீடியமா, லோவா. அதே மாதிரி அதோட அர்ஜென்சியையும் பார்க்கணும். உதாரணமா, ஒரு ஹெல்த் கேர் அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ல டேட்டா ரிட்டென்ஷன் பாலிசில இருந்த ஒரு கேப்புக்கு யூஐ கொஞ்சம் பாலிஷ் பண்றதை விட அதிக ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. ஏன்னா லீகல் ரிஸ்க் ஆஸ்தெட்டிக்ஸை விட முக்கியம். ஆமா, இம்பாக்டையும் அதை சரி செய்ய தேவைப்படுற எஃபர்ட்டையும் இம்பாக்ட் வர்சஸ் எஃபர்ட்டா கம்பேர் பண்ணி பார்த்து முடிவெடுக்கலாம். எதை முதல்ல செய்யறது, எதை அப்புறம் செய்யலான்னு டிசைட் பண்ணணும். ஏன் இந்த ப்ரையாரிட்டின்னு எழுதி வைக்கிறது கூட நல்லது. 3வது ஸ்டெப் பொறுப்பை ஒப்படைக்கிறது. இது சிம்பிளா தெரிஞ்சாலும் பல சமயம் பிரச்சனைகள் யாரு பாத்துக்கணும்னு தெரியாமலே கிடக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு அக்கவுண்டபிள் ஓனர், ஒரு டெட்லைன், அதை செய்ய தேவையான அத்தாரிட்டி இருக்கணும். அக்கவுண்டபிலிட்டி இருந்தாதான் அந்த பிரச்சனை கண்டுக்காம போகாம இருக்கும். யார் ரெஸ்பான்சிபிள்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட ஸ்டேட்டஸ் கேட்கறதும் தேவைப்பட்டா ஹெல்ப் கேட்கறதும் ஈஸி. பொறுப்பை ஒரு தனி நபருக்கு கொடுக்கணுமா இல்ல ஒரு டீமுக்கு கொடுக்கணுமா? ஒரு தனி நபருக்கு கொடுக்கறது நல்லது. அப்போதான் அக்கவுண்டபிலிட்டி கிளியரா இருக்கும். டெட்லைன் செட் பண்ணி சரி பண்ணியாச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுங்கிற அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவையும் டிஃபைன் பண்ணணும். அந்த நபருக்கு தேவையான சப்போர்ட், ஆக்சஸ், டிசிஷன் மேக்கிங் பவர் இதெல்லாம் கொடுக்கணும். இதுக்கு ராசி மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். கடைசி ஸ்டெப் கத்துக்கிட்ட பாடங்களை டாக்குமெண்ட் பண்றது. அதாவது செஞ்ச தப்புல இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணி அதை ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கிறது. ஆமா, ஒரு பிரச்சனையை சரி செஞ்சதுக்கு அப்புறம் அதோட ரூட் காஸ் என்ன, எப்படி சரி செஞ்சோம், இது திரும்ப நடக்காம இருக்க என்ன செய்யணுங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி மத்தவங்க கூட ஷேர் பண்ணணும். இது ஒரே தப்ப திரும்ப திரும்ப செய்யறத தடுக்கும். ஒரு டீம் கத்துக்கிட்டது மத்த டீம்ஸுக்கும் யூஸ் ஆகும். இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? ப்ராஜெக்ட்டுக்கான ஷேர்டு டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு லெசன்ஸ் லேர்ன்ட் லாக் மெயின்டைன் பண்ணலாம். பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் சின்னதா போஸ்ட்மார்ட்டம் மீட்டிங்ஸ் நடத்தலாம். முக்கியமான லெசன்ஸை கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸாவோ இல்ல செக்லிஸ்டாவோ மாத்தலாம். உதாரணமா, ஸ்கீமா மிஸ்மேட்ச் அடிக்கடி வந்ததுக்கு காரணம் காலம் நேமிங்ல கன்சிஸ்டன்சி இல்லாததுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காமன் நேமிங் ஸ்டாண்டர்டை உருவாக்குனது அந்த பிரச்சனையை தீர்த்துடுச்சு. ஆக தடைகளை சமாளிக்கிறதுக்கான இந்த 4 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க், கண்டுபிடிக்கிறது, ப்ரையாரிட்டைஸ் பண்றது, ஓனர்ஷிப் அசைன் பண்றது, டாக்குமெண்ட் பண்றது ரொம்ப பிராக்டிக்கலா தெரியுது. சுருக்கமா சொன்னா, ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணா ரோட் பிளாக்ஸை வெறும் டெம்பரரி டீடூர்ஸா மாத்த முடியும், டெட் எண்ட்ஸா இல்லாம. இதை ஒரு நிஜ உலக உதாரணத்தோட விளக்க முடியுமா? நிச்சயமா. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் நடுவுல பழைய மெஷின்ஸ்லேருந்து வர்ற சென்சார் டேட்டா இன்கம்ப்ளீட்டா விட்டு விட்டு வருதுன்னு டீம் கண்டுபிடிச்சாங்க.
இது ஒரு பெரிய தடை. அவங்க என்ன செஞ்சாங்க? ப்ராஜெக்டே நிறுத்திட்டாங்களா? இல்ல, அவங்க ஒரு ட்வின் ட்ராக் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு பக்கம் அந்த இன்கம்ப்ளீட் டேட்டாவை வச்சுக்கிட்டு ஸ்டேட்டிஸ்டிக்கலா சரியான சிந்தட்டிக் டேட்டாவை ஜெனரேட் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணி ஃபீச்சர் என்ஜினியரிங், மாடல் டிசைன் வேலையை கண்டினியூ பண்ணாங்க. ஓ, அப்படியா? அப்போ இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க? இன்னொரு பக்கம் ரியல் டேட்டா கேப்சர் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த பழைய மிஷின்ஸ்ல ஹார்ட்வேர் அப்கிரேட்ஸ் பண்ற வேலையை பிளான் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இதோட ரிசல்ட் என்ன? இதனால மாடல் டெவலப்மெண்ட் நிக்கல. சிந்தட்டிக் டேட்டாவை வச்சு மாடல் ஆர்கிடெக்சரை முன்னாடியே வேலிடேட் பண்ண முடிஞ்சது. அதே நேரத்துல ரியல் டேட்டாவோட குவாலிட்டி ஸ்டெடியா இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த அப்ரோச்னால ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடியே முடிஞ்சது. இது நாம முன்னாடி பேசின 4 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க்கோட கரெக்டா பொருந்தது. பிரச்சனைய கண்டுபிடிச்சாங்க, டேட்டா குவாலிட்டி ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க, ப்ராஜெக்ட கண்டினியூ பண்ண வச்சது, ஓனர்ஷிப்பை பிரிச்சு கொடுத்தாங்க, தனித்தனி ட்ராக்ஸ், மறைமுகமா லெசன் லேர்ன் பண்ணாங்க, பெட்டர் டேட்டா கேப்சர் தேவைன்னு. சூப்பர். ஆமா, தடுக்கிறது சரி பண்றதை விட நல்லது, செலவும் கம்மி. எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம்ஸ் சில தடுப்பு உத்திகளை அவங்களோட ரெகுலர் ஒர்க்லயே இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில முக்கியமான தடுப்பு உத்திகளை பத்தி சொல்லுங்களேன். முதல்ல எந்த டெவலப்மெண்ட் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் டேட்டா குவாலிட்டி அசஸ்மெண்ட்ஸ் பண்றது. அதாவது பைப்லைன்ஸ், மாடல்ஸ், டேஷ்போர்ட்ஸ் எதை பில்ட் பண்றதா இருந்தாலும் அதுக்கு தேவையான சோர்ஸ் டேட்டா கரெக்டா, கம்ப்ளீட்டா, கன்சிஸ்டண்டா இருக்கான்னு முன்னாடியே செக் பண்றது. ஏன் இது முக்கியம்? புவர் டேட்டா பின்னாடி நிறைய பிரச்சனையை உருவாக்கும், ட்ரஸ்ட்டை குறைக்கும். பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரி பண்றது 4-5 மடங்கு அதிக காஸ்ட் அண்ட் டைம் எடுக்கும். சரி, அடுத்ததா ப்ராஜெக்ட் பிளான்ல ஒரு ரிஸ்க் ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்றது. இது எப்படி ஹெல்ப் பண்ணும்? ப்ராஜெக்டோட ஆரம்பத்திலேயே என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ்னு யோசிச்சு அதை எப்படி சமாளிக்கிறது, மிட்டிகேஷன் ஆக்ஷன்ஸ்னு முன்னாடியே பிளான் பண்றது. இது சர்ப்ரைசஸை தவிர்க்கும், ஸ்பான்சர்ஸ் கான்ஃபிடன்ஸை அடிக்கப்படுத்தும். உதாரணமா, கிளவுட் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ல டேட்டா ஈக்ரஸ் காஸ்ட் ஒரு ரிஸ்க்னு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணதுனால அதை குறைக்க ஒரு கேஷிங் ஸ்ட்ராட்டஜியை முன்னாடியே பிளான் பண்ண முடிஞ்சது. மூணாவது, ரெகுலர் ஸ்டேக் ஹோல்டர் செக்-இன்ஸ். இத பத்தி ஏற்கனவே பேசணும். ஆமா, ஆனா தடுப்பு உத்தியாவும் இது ரொம்ப முக்கியம். கண்டினியூஸா ஸ்ட்ரக்சர்டா பேசுறது மூலமா ப்ராஜெக்ட் கரெக்டான ட்ராக்ல போகுதா, ரெக்குவயர்மெண்ட்ஸ் மாறதான்னு தெரிஞ்சுக்கலாம். இது தேவையில்லாத வேலைகள்ல எஃபர்ட்டை வேஸ்ட் பண்றதை தடுக்கும், ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். நாலாவது, MVP மினிமம் வயபிள் ப்ராடக்ட் டெலிவரியோட ஸ்டார்ட் பண்றது. அதாவது முதல்ல ஒரு சின்ன ஆனா யூஸ்ஃபுல்லான பேசிக் வெர்ஷனை ரிலீஸ் பண்றது. இது ஆரம்பத்திலேயே ப்ராஜெக்டோட வேல்யூவை ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு எனர்ஜி கம்பெனியோட அவுட்டேஜ் ப்ரெடிக்டர் MVP 6 வாரத்துல அக்யூரசியை 15% இம்ப்ரூவ் பண்ணி காட்டுச்சு. இதுவே ஃபுல் ப்ராஜெக்ட்க்கு அப்ரூவல் வாங்க போதுமானதா இருந்தது. குவிக் வின்ஸ் மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ணி நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு ஃபண்டிங் வாங்க உதவும். கடைசியா டிரான்ஸ்பரன்சிக்காக ஒரு இஷ்யூஸ் லாக் மெயின்டைன் பண்றது. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஓப்பனா இருக்கிற எல்லா இஷ்யூஸையும் ஒரே இடத்துல ரெக்கார்ட் பண்ணி யார் ரெஸ்பான்சிபிள், என்ன ஸ்டேட்டஸ்னு எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கிறது. இது டூப்ளிகேட் எஃபர்ட்டையும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிறதையும் தடுக்கும். அருமை. அப்போ தடைகளை எதிர்பார்த்து அதை சமாளிக்க ரெடியா இருக்கிறது, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆரம்பத்துல இன்வால்வ் பண்றது, குவாலிட்டி, கவர்னன்ஸ், ஸ்கோப் கண்ட்ரோல்ல கவனம் செலுத்துறது, கத்துக்கிட்ட பாடங்களை டாக்குமெண்ட் பண்றது, இதெல்லாம் சக்சஸ்ஃபுல் டேட்டா ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவசியம். சரியா சொன்னீங்க. இதோட மெயின் மெசேஜ் என்னன்னா, பெரும்பாலான பிரச்சனைகளை கணிக்க முடியும், தவிர்க்கவும் முடியும். சரியான அப்ரோச்சோட உங்க டேட்டா முயற்சிகள்ல ஒரு ரெசிலியன்ஸை பில்ட் பண்ண முடியும். அப்படியானா இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன டேக்அவே? டேட்டா ப்ராஜெக்ட்ஸ்ல வர தடைகளை மேனேஜ் பண்றதுங்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் இல்ல. இது ஒரு ஸ்ட்ரக்சர்டான அப்ரோச். காமன் ஆபத்துகள் என்ன, அதை சமாளிக்கிற வழிமுறைகள் என்னன்னு பார்த்தோம். வாலிபி, கிளியர் கோல்ஸ், ஸ்டேக் ஹோல்டர் அலைன்மெண்ட், இட்டரேட்டிவ் டெலிவரி, இதுல கவனம் செலுத்தினா நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான். உங்க சொந்த வேலையோ இல்ல நீங்க கத்துக்கிற ஒரு புது விஷயத்தையோ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண தடுப்பு உத்திகள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும், உதாரணமா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ரிஸ்க்ஸை அசஸ் பண்றது, ப்ரீமார்டம் ரிஸ்க் அசஸ்மெண்ட், இல்லனா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இன்னும் நெருக்கமா ஃபீட்பேக் வாங்குறது, டைட்டர் ஃபீட்பேக் லூப், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்தா அது எங்க மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அடுத்த ஆய்வில் அத்தியாயம் 12 நாம உருவாக்குன மதிப்பை எப்படி அளவிடுறது மற்றும் மத்தவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றது, மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வேல்யூ பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.